வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை காதல் படகு அதோட பகுதி 23. கதையை தொடருவோமா நண்பர்களே? முந்தைய நாளின் அலுப்பில் தூங்கியிருந்தவளுக்கு எங்கோ ஏதோ ஓசை கேட்டது போல் இருக்க லேசாய் அசைந்து படுத்தாள். அதன் பின்தான் இருக்கும் இடம் சில நொடிகளின் நினைவுக்கு வர கதவு தட்டும் ஓசையில் சென்று கதவை திறந்தாள். அவளுக்கான காப்பியோடு முகுந்தன் நான் நின்றிருந்தான். குட் மார்னிங் மலரே. மார்னிங் தங்கம் என்றவள் கண்ணை கசக்கியபடி கட்டிலில் சென்று அமர அவள் அருகில் அமர்ந்தவனாய் மலரை தன் தோளில் சாய்த்து கொண்டான். நல்ல உறக்கமோ சக்கரே? மேட்ச் முடிச்ச டயர்ட் தங்கம். நீ ஏன் சீக்கிரம் எழுந்துட்ட? என்ற பொண்ணு மலரோடு இருக்கலாம் தான் என்றவனை நிமிர்ந்து பார்த்து சிரித்தவளாய், 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுறேன். அதுக்கு முன்னே உனக்கு ஒரு இடம் காட்டணும்னு சொன்னேனே நேற்று, அங்கே போலாம் வா. ஐயா, இப்படியே வா. இப்படியே தான். போய் ஃப்ரெஷ் பண்ணிட்டு வா, நான் வெளியில் இருக்கேன் என்றவன் நெற்றியில் இதழ் பதித்து சென்றான். 2 நிமிடத்தில் வெளியே வந்தவளோடு கீழே இறங்கியவன் வீட்டின் பின்பக்கம் அழைத்து செல்ல அவர்களை கடந்து சென்ற கிருஷ்ணன் அண்ணனின் தோள்களில் துண்டை போட்டுவிட்டு அண்ணியிடம் குட் மார்னிங் என செய்கை செய்து நகர்ந்தான். மலர் ரெடியோ? எதுக்கு? இதுக்கு என்றவன் கதவை திறக்க வீட்டின் பின் நீச்சல் குளம் போல அழகான குளம். பார்த்தவள் அதிர்ச்சியில் வாய்ப்பிழந்து தன்னவனைத்தான் பார்த்திருந்தாள். மலருக்கு இஷ்டமல்லே, வந்து சொல்றேன் என்றவள் யோசிக்காமல் நீரில் குதித்திருந்தாள். ஏய் பார்த்து, நான் முடிவு பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் இங்கே தான் இருக்க போறேன். நீ கொச்சி போய்க்கோ தங்கம். அடிப்பாவி, இந்த வீட்டை விட்டு போகலாம் எனக்கெல்லாம் மனசு வராது என்றவள் மீன் போல நீந்தி கொண்டிருக்க புன்னகைத்த வண்ணம் படித்தரையில் அமர்ந்தான் முகுந்தன். இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. இப்படி ஒரு காதலன், அவனோட அழகான ஊரும் வீடும், அதை விட அழகான இந்த குலம், எல்லாத்தையும் விட அழகான அவனோட அம்மா அப்பா, இதை விட என்ன வேணும் தங்கமே? நீ சொன்ன எல்லாத்தையும் விட ஒரு பாடு அழகான இந்த மலர். லைஃப் கம்ப்ளீட் சக்கரை. சரி வா, ஊனு கழிக்க போவோம். இன்னும் 2 மினிட்ஸ் தங்கம். அர்ஜுனனை பார்க்க வேண்டாமா? ஐயோ, போணும் வா போலாம் என்றவள் மனமில்லை எனினும் நீரிலிருந்து வெளியே வந்திருந்தாள். அடுத்ததாய் யானையோடு விளையாடி நின்றவள் வரும் அறிகுறியே தெரியாமல் போக முகுந்தனோ, அம்மே வந்தனை உதைக்கும், வா போலாம் என்றவன் அரைமனதாய் அர்ஜுனனிடமிருந்து விடைபெற்று வந்திருந்தாள் மங்கை. காலை உணவு ஐவருமாய் களை கட்ட அதைத் தொடர்ந்து அனைவருமாய் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். ஆனாலும் ஆண்டி, என் ஃபோட்டோ மட்டும் பார்த்து எப்படி ஓகே சொன்னீங்க? உன் ஃபோட்டோவை நான் சரியாக கூட பார்க்கலையே. அப்புறம் நீ கிரிக்கெட்டர்னு சொன்னான், எனக்கு வேற எந்த கேள்வியுமே கேட்க தோணலை, அவ்வளோதான். அம்மே, நானே கேட்க நினச்சிருந்தேன். உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் நிறையவே கேள்வி எதிர்பார்த்தேன். நீங்கள் ஏன் ஒன்றுமே கேட்கல? இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஒரு விஷயத்தை ஆசைப்பட்ட தெரிஞ்ச அளவுக்கு அதை அடைய உறுதியாக இருக்கணும்னு தெரியறதில்லை முகுந்தா. மங்க கிரிக்கெட்டர்னு தெரிஞ்சப்போ அவள் ஒரு பொண்ணை நிறைய சவால்களை எதிர்ப்புகளை கடந்து தான் இன்னைக்கு வர தன்னோட விருப்பத்தை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கான். வாழ்க்கையில் பசங்களுக்கு லட்சியம் இருக்கிறது ஒன்றும் பெருசு விஷயம் இல்லை. ஆனால் ஒரு பொண்ணு தன்னோட லட்சியத்தில் நிலைச்சு நிற்க இந்த சமூகம் அத்தனை சீக்கிரம் விடுறதில்லை. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற அவளை விட உறுதியாக உன்னோட வாழ்க்கையை முழுசும் யாராலையும் வாழ முடியாது. கிரிக்கெட்டுக்கு அப்புறம் அவன் நேசிக்கிற ஒருத்தன் நீயா இருக்கும்போது உன்னோட வேல்யூ ரொம்ப அதிகம் மோனே. என்ன மங்க, நான் சொல்கிறது சரிதானே? அதனால தான் என் மகனுக்கு நீ தான் சரின்னு தோணுச்சு என்றவரை வியந்து பார்த்திருந்தாள் மங்கை. நீங்கள் வேற லெவலில் யோசிக்கிறீங்க அத்தை. நீங்கள் காதல் கல்யாணம்னு சொன்னப்பவே இதை நான் யோசிச்சிருக்கணும். நீங்கள் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு ஆள் போங்க. சரி, என்ன பாராட்டுறது இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தில் எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துப்பாங்களா என்றதில் இருந்த உற்சாகமெல்லாம் வடிந்து போனவளாய் தலையை இடவலமாய் அசைத்தாள். முகுந்தன் ஆதரவாய் அவள் கரம் பற்றி கொள்ள பெரியவர்களுக்கு அவளது உறுதி புரிந்தாலும் நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்ள வைத்துதான் ஆக வேண்டும் என்று தோன்றியது.
அதுக்கு இன்னும் நாள் இருக்கு. இருந்தாலும் நமக்கு இப்படி பேச வாய்ப்பு கிடைக்குமா தெரியலையே. உங்கள் ஊர் எது மங்கை? கூட பிறந்தவங்க? நான் மதுரை பொண்ணு அத்தை. நானும் அண்ணனுக்கு இப்போதான் கல்யாணம் ஆச்சு. ஓ அம்மே. ஒன்று சொல்லுவேன், ஆனால் கோவப்படக்கூடாது. எந்தா? நான் மலரோட அண்ணன் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். மதுரைக்கா? அந்த 2 நாளும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தெரியுமா? இப்படி ஒரு வெட்டிங் எல்லாம் பார்த்ததே இல்லை. எல்லாரும் அவ்வளோ நல்லா பழகினாங்க. உங்ககிட்ட சொன்னால் விடமாட்டேன்னு தான் சொல்லலை. ஐ ஆம் சாரி என்றவன் தன் 2 காதுகளையும் பிடித்து கொள்ள பெருமூச்சு எழுந்தது பார்வதிக்கு. பேச்சை மாற்ற நினைத்தவளாய் மங்கை அவரிடம், ஃபோட்டோஸ் பார்க்குறீங்களா அத்தை என்றபடி தனது மொபைலில் திருமாவின் கல்யாணத்தில் முகுந்தன், கார்த்தி, மாறனோடு அவளும் இருக்கும் புகைப்படத்தை காட்டினாள். அப்புறம் இதுதான் என் ஃபேமிலி என்றவள் தனது குடும்ப புகைப்படத்தை அவரிடம் காட்டிவிட்டு பலராமிடமும் காட்டினாள். பெயர்களையும் புகைப்படத்தையும் பார்த்த பலராம் இருக்கையிலிருந்தே எழுந்து விட்டிருந்தார். அப்போதுதான் மனைவியின் முகத்தை கவனிக்க கண்கள் கலங்கி எங்கோ வெறித்து அமர்ந்திருந்தார். என்னாச்சு மாமா? சா எந்தாய் என்று முகுந்தனும் கிருஷ்ணனும் அவ அருகில் வர பார்வதி பேச ஆரம்பித்திருந்தார். உன் அப்பாவோட கூட பிறந்தவங்க இவங்க மட்டும்தானா மங்கை? அத்தை சொல்லு. இன்னொருத்தவங்க இருக்காங்களாம். ஆனால் யார் எங்கே இருக்காங்கன்னு எதுவுமே யாருக்கும் தெரியல போல. எனக்கே போன வாரம்தான் இந்த விஷயம் தெரியும். உங்களுக்கு அவங்கள தெரியுமா அத்தை? என்னோட முழு பேர் பார்வதி கணியன். என் அம்மா பேர் பூங்கோதை என்றவருக்கு 2 துளி கண்ணீர் கீழே விழ அவசரமாய் கண்ணீரை உள்ளிழுத்தவராய் மங்கையை பார்த்தார். அவளோ உலகம் சுற்றுவது நின்றுவிட்டதை போன்ற நிலையில் இருந்தாள். யாரோ ஒருவராய் நினைத்ததற்கே அத்தனை கோபப்பட்டவள் இன்று அதுதான் உயிராய் நேசிக்கும் ஒருவனின் தாய் என்று அறிந்தபோது என்ன சொல்வதென்றே தெரியாத நிலையில் உறைந்து போனாள். முகுந்தனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடப்பது ஒன்றுமே புரியாத நிலைதான். முகுந்தன் மங்கையின் அருகில் வந்து அவளை உலுக்க நினைவு வர பெற்றவளாய் பார்வதியை பார்த்தவள் மெதுவாய் அவள் அருகில் சென்று லேசாய் அவரது கன்னத்தை நோக்கி கையை தயக்கமாய் உயர்த்தினாள். பார்வதியோ தன் மருமகளின் முகத்தை 2 கைகளிலும் ஏந்தியவராய் நெற்றியில் அழுந்த இதழ் பதித்து இறுக்கமாய் கட்டிக்கொண்டார். அத்தை? உன் அத்தை தாண்டி. இந்த மடியில் போட்டு உன்னை சீராட்ட முடியாத உன் அத்தை தான் என்றவரை பார்த்த பலராமிற்கு கண்கள் அதுவாய் கலங்கியது. எத்தனை வருடத்து கலக்கம்! மனைவியை அத்தனை வகையிலும் மகிழ்வாய் பார்த்து கொண்டவருக்கு நிறைவேற்ற முடியாத ஒரே விஷயம் அவரது பிறந்த வீட்டு சொந்தத்தை திருப்பி தர முடியாது மட்டுமே. இந்த சிறு பெண்ணை பார்த்தவரே இத்தனை உணர்ச்சி பெருக்கில் இருக்கிறாள் எனில் அவளது மொத்த குடும்பத்தையும் பார்க்க வேண்டும் என எத்தனை ஏங்கி இருப்பாள் என்று நினைத்து மனம் வருந்தியது அவருக்கு. அத்தை நீ உன் அப்பாவோட தங்கச்சி, உன் கலைச்செல்வி அத்தைக்கு அக்கா என்றதும் மகிழ்ச்சியும் கண்ணீருமாய் அவரது 2 கைகளையும் இறுகப்பற்றி கொண்டாள். பலராம் அவர்கள் அருகில் வந்து ஆதூரமாய் மருமகளின் தலையை வருடினார். மாமா, 30 வருஷத்துக்கு அப்புறம் என் பார்வதியோட மனசு பாரத்தை இறக்கி வைக்க வந்த நீ என் செல்ல மருமகடானி. அம்மே எந்தா? முகுந்தா, நீ போய் பார்த்துட்டு வந்தது எல்லாமே உன் குடும்பம்டா. உன்னோட பாட்டி, தாத்தா, மாமா, சித்தி என் குடும்பம் அது என்றவருக்கு அத்தனை மகிழ்ச்சியாயிருந்தது. உன்னை எல்லாருக்கும் பிடிச்சதா மோனே? நீ எல்லாரோடையும் பேசினியா? உன் தாத்தா பாட்டி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அதனால தான் எல்லாருக்குமே அவரை பார்த்தப்போ எங்கேயோ பார்த்த முகமாக இருக்குன்னு தோணிச்சு போலத்தே. அப்பதான் அத்தை எல்லாருமே சொன்னாங்க என்றவள் மகிழ்வாய் அவர் தோள் சாய்ந்து கொள்ள முகுந்தன் அமைதியாய், பெத்த பெண்ணையும் சொந்த அக்காவோட முகத்தையுமே கூட மறக்கிற அளவு தானே அவங்களோட பிரியம் அல்லே என்றதில் மங்கையின் முகம் வாடிவிட மகனின் கேள்வியில் பார்வதியுமே சற்று தெளிந்திருந்தார். நண்பர்களே, இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த கதை உங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.